மனுஷங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றது வந்து நிறைய விதத்தில் வந்துட்டு இருந்தது. முன்னாடிலாம் பார்த்தோன்னா வெடிக்கும்னுவாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் வெடிக்கணும். குக்கர் வெடிச்சு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விசில்லாம் தப்பாக வச்சோன்னா டம்முன்னு வெடிச்சு பார்த்தா குக்கர் மூடி மட்டும் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்க வந்து இந்த லேப்டாப் வந்து சார்ஜ் போடும்போது வெடிக்கிறது, ஃபோன் சார்ஜ் போட்டு பேசும்போது வெடிக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதை நினச்சாலே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ரீசெண்டாக இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜூன் 3ஆம் தேதி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பன்னீர்செல்வம்னு ஒருத்தர், ஒரு நல்ல 55 வயசானவர், அவரோட வேலையே தான் போல இருக்கு, பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார், இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் தான் பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தா அவர் லெஃப்ட் சைடில் இருக்க இது மட்டும் டப்புன்னு வெடிச்சிருக்கு. ஸோ வெடிச்ச உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனால் பெரிய எந்த இதுவும் இல்லை, அந்த காது மட்டும் ஏதோ அடிபட்டிருக்கு, அது கூட கொஞ்ச நாளில் சரியாயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னடா அங்கே வெடிச்சு இங்கே வெடிச்சு. இப்போ வந்து இந்த நார்மல் இந்த ப்ளூடூத் டிவைஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அதுவே வந்து வெடிக்குதான். ஆனால் இது வந்து ரொம்ப ரேரான கேஸ் தான். இது எப்படின்னா நம்மளோட யூசேஜை பொறுத்து தான். ஸோ இப்போ டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி எந்த டிவைஸுமே நார்மலாக பிளாஸ்ட் ஆகாது. இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுற டிவைசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். இந்த பேட்டரிஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சார்ஜ் போடுற டிவைஸில் எல்லாத்துலேயுமே இந்த லித்தியம் பேட்டரி தானே. நம்மளோட ஃபோனில் லித்தியம் பேட்டரி தான் இருக்குது, இந்த ஹெட்செட்டில், கேமரா, இந்த சார்ஜ் போடுற எல்லா டிவைஸ்லையுமே இந்த பேட்டரி மட்டும்தான் இருக்குமா. இது மெயினாக வெடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த ஓவர் ஹீட்டு. நம்ம பாட்டுன்னு போட்டு நல்லா இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த ஃபோன் கூட ஏன் வெடிச்சதுன்னா நார்மலாலாம் வெடிக்கல, இந்த சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோன் பேசுறது, சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹெட்செட்டுக்கும் ஆயிருக்கு. அவர் வந்து மேபி நிறைய நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம ஹெட்செட்டுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ குவாலிட்டியில் ஹெட்செட்டை வாங்குறத நிறுத்தணும். ஏன்னா நிறைய நம்ம ஆஃபர்ஸ்லாம் பார்ப்போம். 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கும், நல்ல காலிங், அப்படி இப்படி நம்ம டிவியில் ஆட் பார்ப்போம். அது இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போனாலே பார்த்தா அவன் எவ்வளோ கொடுக்குறான், 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான், நான் ப்ரைஸை உடச்சி கொடுக்குறேன், 500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், 2 இது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வருது. இப்போ பேருக்கு தெரியாத பிராண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அந்த மாதிரி நம்ம ஹெல்மெட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருவோம். இந்த ஐஎஸ்ஐ முத்திரை வச்சிருக்க ஹெல்மெட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு. அதே மாதிரி ஹெட்செட்டுக்குமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, விஐசின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஹெட்ஃபோன்ஸை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு இந்த டாக்டர்ஸ் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னா வந்து நார்மலாக இந்த லோக்கல் ஹெட்செட்லாம் நீங்கள் வாங்கலாம், அது வாங்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்ம இந்த சென்ட்ரலெல்லாம் போனோம்னா ரொம்ப லோக்கலாக இருக்கும், 30 ரூபாய்க்கு தான் நமக்கு பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலரு, ரெட் கலரு, அந்த மாதிரி பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம். ஆனால் ஒயர் ஹெட்செட்டில் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா ஒயர் ஹெட்செட்டில் நமக்கு அந்த பேட்டரி கன்சப்ஷன் இல்லை, ஜாலியாக நம்ம இப்படி சொருகிறோமா அப்படி கேட்குறோமா நம்ம பாட்டுன்னு சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஏர்பாட்ஸில் தான் இந்த பேட்டரி இருக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் ஏர்பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கேங்லேயே யாராவது ஒயர் யூஸ் பண்ணால் ஐயோ ஏன்னா ஒயராடா இன்னும் யூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து ஒயர்லெஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஐஃபோன்லாம் வாங்கிட்டோன்னா நம்ம நார்மல் அந்த ஜாக் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ப்ளூடூத் வாங்கிட்டா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலான்னு ப்ளூடூத் ஹெட்செட் தான் வாங்குவாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ சொன்ன மாதிரி வெடிக்கவும் செய்யும். இன்னொரு விஷயம்னா ரேடியேஷன். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரேடியேஷனில் தான் போகுது. அது வந்து நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இது தெரிஞ்சிருந்தால் ஒயர் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ரேடியேஷன் ப்ராப்ளமும் அதில் இருக்குது. இந்த ரேடியேஷன் வந்து பயங்கரமான ப்ராப்ளம். ஃபோனை வந்து ஆம்பளைங்களாம் வந்து இங்கே பாக்கெட்டில் கேட்கக்கூடாது, அது வந்து உங்களோட விந்தணுக்களை வந்து அதெல்லாம் கேட்கும்போதே பயமாக இருக்குது. அப்போ ஃபோனை எங்கே தாண்டா வைக்கிறதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெட்செட்ஸை வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா கேட்கலன்னு இப்படி அழுத்திலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணவே கூடாதான். ஏன்னா அந்த பேட்டரியை நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கூட அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே வந்து நிறைய பேர் ஹெட்செட்டை போட்டே இப்படி அமுக்கிட்டு இருப்பான், என்ன சொல்கிற கேட்கல எனக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து நம்ம பண்ணவே கூடாதான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கண்ட கேபிளில் குத்திடக்கூடாதான். ஏன்னா அந்த இப்போ வர ஹெட்செட்ஸ் எல்லாமே இந்த டைப் சி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபோன் சார்ஜரும் டைப் சி, அதனால் நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு நமக்கு இந்த பின் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி குத்தவே கூடாதான். ஏன்னா அதுக்கு தான் வந்து அதுக்குன்னு ஒரு கேபிள் கொடுக்குறாங்க, அடாப்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடவே கூடாதான். இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மீம் ஷேர் பண்ணியிருந்தான். 25 வயசுக்கு மேலே ஸ்பீக்கர் தான் போட்டு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அது புரியல, என்னடா இது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தேன். எப்படி ஃபோன் பேசுவேன், நான் காதில் வச்சு தான் பேசுவேன், நீ இன்னும் வளரல போல அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எப்படா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவேன், எல்லாம் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுகிறீங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நீ எப்படி பேசுவேன்? நான் நார்மலாக இப்படி பேசுவேன், ஏன் ஸ்பீக்கர் போடணும் தெரியல. எல்லாருமே இப்போ ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய பேர் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளே இருக்கானுங்க ஸ்பீக்கரை போட்டு சட்டையில் எங்கே சொருவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க, யாரா நீங்கள்? அந்த மாதிரி இப்போ இந்த ஹெட்செட் கல்ச்சர் வந்து
வந்து நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னா கூட இந்த டிராவலிங்னாலே அப்படியே பேசவே மாட்டானுங்க. ஒருத்தன் மட்டும் இப்படி சைடில் இப்படி உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. இது வந்து இந்த கேப்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் கேப்லலாம் போகும்போது எல்லாம் ஒரே ஏரியா தான் இருப்போம். அப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒன்றா போவோம். பக்கத்தில் பேசவே மாட்டானுங்க. நம்ம கூட ஹாய் ப்ரோ அப்படின்னா கூட டக்குன்னு ஹெட்செட்டை போட்டு அப்படியே இப்படி வைப்பில் உட்காந்துட்டு இருப்பானுங்க. அதனால் இப்போ இந்த ஹெட்செட் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமே ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி கேட்கும் போலாம் தான் எனக்கு தெரியுது இந்த காது வந்து அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். நம்ம அதை கண்ட மேனிக்கு வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கண்ணில் எதானா கூட நம்ம இந்த கண்ணெல்லாம் வந்து தானம் பண்ணி மாற்றுறாங்க. இல்லை கை உடஞ்சா கூட கட்டு போட்டால் அது பாட்டுனா ஆகிடுது. பட் ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த காது கேட்குற திறன் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த ஹியரிங் ஐடு வச்சா மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். இது கேட்கும்போதே ஐயோ இது தெரியாமல் நம்ம பாட்டுன்னு கண்ட மேனிக்கு காதில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சவுண்டெல்லாம் வந்து என்னோட ஃபோன் தான் வந்து என்னை அக்கறையாக பார்த்துக்கும். நான் பாட்டுன்னு ஹெட்செட் போட்டுன்னு 100ல் வால்யூம் வச்சு கேட்டுட்டு இருப்பேன். ஃபோன் இண்டிகேட் பண்ணுவோம், நீங்கள் ரொம்ப நேரமாக ஹெட்செட் போட்டிருக்கீங்க, கழட்டி வைங்க, இந்த மாதிரி காது டேமேஜ் ஆகும். நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை அப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நம்ம காது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இப்போ பேசுறது எல்லாமே வேவ்ஸாக நம்ம காதுக்குள்ளே போகுமா. காதுக்குள்ளே போய் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த இயர் ட்ரம்னு. அந்த இயர் ட்ரம்லேருந்து நமக்கு வந்து செகண்ட் லேயர் மிடில் இயருக்கு போகும். அதுலேருந்து தேர்ட் இயருக்கு போய் தான் வந்து நமக்கு வந்து அந்த சவுண்ட்லாம் ரெகக்னைஸ் ஆகுது. நம்மளோட காதில் அந்த தேர்ட் லேயர் கோஹியல்னு இருக்கும். அது பார்த்தோன்னா இந்த முடி மாதிரி இருக்குமா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட சவுண்டெல்லாம் வந்து அந்த முடியில் பட்டு அந்த வேவ்ஸ் அப்படியே கம்மியாகி நமக்கு வந்து மூளைக்கு போகுமா. ஸோ நம்ம பாட்டுன்னு சவுண்டாக இந்த டிஜே கேட்குறது, இந்த நல்ல சத்தமான இடத்துல போய் உட்காந்துட்டு இந்த கான்சர்ட்லாம் போயிட்டு நல்லா போடுங்க அப்படிலாம் பண்ணால் அதுதான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுமா. அது அஃபெக்ட் ஆகும்போது தான் பார்த்தா நமக்கு காது அப்படியே பொறுமையாக கம்மியாக ஆரம்பிக்குமா. நார்மலாகவே ஒரு மனுஷனுக்கு பார்த்தா ஒரு 65 வயசுக்கு மேலே தான் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இப்போ இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸில் வந்து 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் இப்போவே பார்த்தா நம்ம கூப்பிட்டாலே அப்படின்னு தான் கேட்பானுங்க. டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம். இந்த வயசானவங்கலாம் வந்து இந்த ஹியரிங் எய்ட் வச்சிருப்பாங்க. நிறைய சின்ன பசங்க கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி நிறைய நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த ரைட் சைடில் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் பேசாத கேட்காது, இந்த பக்கம் வந்து நின்று பேசு அப்படின்வாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா அதில் ஒரு 4 சிஸ்டம் இருக்குது. மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், பேட்டரி, ஆம்பிளிஃபையர். ஸோ நம்ம இங்கே பேசுகிற சவுண்ட்ஸ் அந்த வேவ்ஸ்லாம் வந்து இந்த மைக்ரோஃபோன் அப்சர்வ் பண்ணிக்குமா. அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளே இருக்க சிப் அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட காதில் அவங்க என்ன காதில் எவ்வளோ டெசிபிள் கேட்கலாம், என்ன இது இருக்கும், அதெல்லாம் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து இவங்க காதுக்குள்ளே அனுப்பும். அவங்களுக்கு எந்த டெசிபிளில் கேட்டால் கேட்குமோ அதை வந்து அனுப்பும். இது வந்து அந்த இன்னர் லேயர், மிடில் லேயர் அதிலலாம் கிராஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த சவுண்டே கேட்குமா. ஸோ நம்ம காது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. அந்த மாதிரி இந்த காது நம்ம கொடையுதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த இயர்பட்ஸ் எடுத்து கொடையிறது அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ கூட நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. நம்ம இந்த வந்து சாவி எடுத்து நோண்டுறது, இந்த காக்கா ரெக்கை, மயில் ரெக்கெல்லாம் கிடச்சாலே ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா இப்படி காதில் விட்டு கொடைவோம். நம்ம இப்படி கொடையும்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி வரும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க. நானே பார்த்தோன்னா நிறைய வாட்டி இந்த பின்னெல்லாம் எடுத்து அந்த வேக்ஸ்லாம் எடுத்து அப்பா நம்ம காதில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருப்பா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம காதே பார்த்தோன்னா உள்ள இந்த வேக்ஸ் எதுக்கு மெயினாக இருக்குன்னா நம்ம இந்த காதுக்குள்ளே வந்து டஸ்ட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்கனால டஸ்ட்டு போயிடக்கூடாது, ஏதாவது பூச்சிலாம் போயிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக நம்ம காதே வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி தான் அந்த வேக்ஸை தள்ளிக்கிட்டு இருக்குமா. ஸோ அந்த வேக்ஸே ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா. இந்த இயர்பட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா காதுக்குள்ளே விட்டு கொடாயாமல் அந்த இயர்பட்ஸை எடுத்து இந்த வேக்ஸ்லாம் வெளியே வந்துடும் போல இருக்குது. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ணோம். நம்ம அது தெரியாமல் நல்லா வேக்ஸை எடுத்து நான்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணோன்னா காதை க்ளீன் பண்ணும் ஒரு டேன்னு சொல்லிட்டு நல்லா அந்த காட்டன் பட்ஸை எடுத்து எண்ணெயில் போட்டு வண்டி சர்வீஸ் எப்படி நம்ம செயினுக்கெலாம் எண்ணெய் ஊற்றுமோ அந்த மாதிரி விட்டு நல்லா காதில் குடஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ காதுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீனாக எல்லாமே பண்ணுது. நம்ம குளிக்கும்போது கூட யாரும் காதுலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் வெளியே மட்டும்தான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆஹா காது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கனு. இதை தெரியாமல் நம்ம காதை போட்டுன்னு கண்ணா பின்னான்னு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் தான் நல்லது. இல்லைனா வந்து நம்ம ஒரு 40-45 வயசுலேயே நமக்கு வந்து இந்த காது கேட்காமலே போயிட போகுது.